தேனி மக்களவை தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்துள்ள நமது செய்தியாளர் பாலாஜி கூடுதல் தகவல்களுடன் காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். பாலாஜி, தேனி மக்களவை தொகுதியில் அங்கு இருக்கக்கூடிய எம்பி இதுவரைக்கும் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார், அதில் என்னென்னலாம் நிறைவேற்றியிருந்தார் என்பது குறித்து பார்த்தோம். இந்த தொகுதியில் வாக்காளர்கள் எதிர்பார்க்கின்ற முக்கிய அம்சங்கள் என்ன பாலாஜி? பூங்குழலி வாக்காளர் பலதரப்பட்ட அம்சங்களை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்மளே அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக ரஞ்சித் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ரஞ்சித், முல்லை பெரியார் பிரச்சனையில் உங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது முல்லை பெரியார் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய யாரும் இங்கே வெற்றி பெறக்கூடியவங்க எல்லா பேருமே முல்லைப்பெரியார் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பதிவு செய்வது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாராளுமன்றத்துக்கு தெரியுமா தெரியாதான்றதே எங்களுக்கு தெரியல. மத்திய அரசினுடைய தலையீடு இருந்தால் மட்டுமே முல்லைப்பெரியாறில் நம்ம தமிழகம் இழந்த உரிமைகளை மீட்க முடியும். அதோடு முல்லைப்பெரியார் பிரச்சனையில ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இங்கே வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இதுவரைக்கும் முல்லைப்பெரியாருக்காக யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. இனி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர் உடனடியாக எங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை, வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய முல்லைப்பெரியார் பிரச்சனையை ஆளுகின்ற அந்த அரசிடம் இவங்க ஒரு இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லணும், மத்திய அரசுக்கு சொல்லணும். சொல்லி மத்திய அரசுடைய தலையீடு முல்லைப்பெரியாருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்தால் மட்டுமே முல்லைப்பெரியார்ல தமிழகம் இழந்த உரிமைகளை மீட்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி ரஞ்சித். இதே போல பார்த்தோம்னா நம்ம போடி மதுரை இடையே அகல பல ஆண்டுகளா இருக்கு. இதை பத்தி நம்ம ஸ்ரீனிவாசன் கேட்கலாம். தமிழகத்தின் அனைத்து ரயில் பாதைகளும் அகல ரயில் பாதையை மாற்றிவிட்டார்கள். ஆனால் தேனி இப்போ போடி மதுரை அகல ரயில் பாதை மட்டும் 2010ஆம் ஆண்டு அகல ரயில் பாதைக்காக திட்ட ஒதுக்கீடு செய்து நிறுத்தினார்கள். இதுவரை 272 கோடி ரூபாய் திட்டத்திற்கு வெறும் 10 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியுள்ளார்கள். இதை பலகட்ட போராட்டக்குழு சார்பாக நடத்தியும் ரயில்வே துறை கண்டுகொள்ளவில்லை, பயனில்லாமல் உள்ளது. வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினராவது இதற்கான முயற்சிகளை செய்து இந்த ரயிலை போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். அதனால் இதனையே நான் கோரிக்கையாக வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த திட்டத்தினை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பை கோரிக்கையாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். நன்றி சார். இதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதி விவசாயிகள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்க, இதை பத்தி நம்ம பாண்டியன் கேட்கலாம். தேனி பாராளுமன்றத்தை பொறுத்தளவிலே மஞ்சளாறு, வராக நதி, கொட்டகுடியாறு, முல்லை பெரியாறு, சண்முக நதி, வைகை போன்ற நீர்ப்பாசனம் தரக்கூடிய நதிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியிலிருந்து உற்பத்தியாகி வருகிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மரங்களிலே மரங்கள் அதிகமாக வெட்டி அழிக்கப்படுவதால் 1200 மில்லிமீட்டர் பெய்த மழை பகுதிகளிலே இன்று 850க்கு வந்துவிட்டது. இந்த நிலையால் இப்பொழுது இந்த நீரினுடைய வரத்து ஆறுகளிலே குறைந்து தேனி மாவட்டம் முழுவதும் இன்று பாசனம் இல்லாமல் வறட்சியை நிலை நின்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையிலே குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகள் தனியார் பட்டா நிலங்களாக இருந்தாலும் சரி, வனங்களுக்கு சொந்தமாக நிலங்களாக இருந்தாலும் சரி, இந்த மரங்களை வெட்டி அழிப்பதை தடுத்து நிறுத்தி 50 ஆண்டு காலம் நிரந்தரமாக வனங்களை பாதுகாத்து பருவமழையினுடைய பழைய நிலைக்கு 1200 மில்லிமீட்டர் அளவுக்கு கொண்டு வந்து இந்த ஆறுகளிலே பாசன வசதி செய்ய வேண்டும். நன்றிங்க. இப்போ தேனி மாவட்டத்தில் கல்வியல் நிலையில எந்த நிலைமை இருக்கு, என்ன எதிர்பார்ப்பு கல்வியாளர் நடேசத்துக்கு அவர்கிட்ட கேட்கலாம். தேனி பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து பெரும்பாலும் இருக்கின்ற கல்வி நிலையங்கள் அத்தனையுமே தனியார் கையில் தான் இருக்கு. 2009 மத்திய சர்க்காரால் திட்டங்கள் போட்டப்பட்டு ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. எல்லாருக்கும் கட்டாய கல்விங்கிற முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்டாய கல்வி, இலவச கல்வி, கட்டாய கல்விங்கிறதுல இருந்து இன்றைக்கு தேனி பாராளுமன்றத்திற்கு மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற கேந்திர வித்யாலயா பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த பள்ளிகள் ஆரம்பிக்கப்படுமே ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பாமர ஜனங்களும் இன்றைக்கு ஒரு தரமான கல்வியை பெறுவதற்கான நிலை ஏற்படும். நன்றி சார். இப்போ தேனி பகுதி மக்கள் பெண்கள் என்ன வகையான பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்கன்னு ஃபீல் அவுட் கேட்கலாம். சொல்லுங்க. இப்போ என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தாலும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் சுகாதாரமற்ற சூழ்நிலை காணப்படுது. இதுக்கு நிறைய கழிப்பறைகள் அரசாங்கம் ஏற்படுத்தணும். வரப்போற எம்பியாச்சும் அந்த மாதிரி கழிவறைகள் நிறைய ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை முறைப்படி பராமரிக்கிறதுக்கும் நடவடிக்கை ஏற்படணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரிசுரிமை அடிப்படையில வேலை போடுறாங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பெண்கள் அந்த மாதிரி ஆண்கள் துணை இல்லாம வாழக்கூடிய விதவை
விதவை பெண்கள், வாரிசுரிமைக்காக வேலைக்கு காத்துட்டு இருக்க பெண்கள் இருக்காங்க. நன்றி. ஸோ பூங்குழலி, நீங்களே பார்த்துருப்பீங்க, இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கு. புதுசாக வரப்போற எம்பி வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்னு இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பூங்குழலி, பாலாஜி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி குறித்தும், தொகுதி எம்பி நிறைவேற்றியவை, நிறைவேற்ற தவறியவை, மக்களின் எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தேனி மக்களவை தொகுதி குறித்த பல தகவல்களை பார்த்தோம். நாளை மேலும் ஒரு தொகுதி பற்றி பார்க்கலாம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதிய தலைமுறையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.